நம்ம திராவிட மாடல் ஆட்சியில கடந்த 4 ஆண்டுகள்ல 7660 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்களையும் 22,117 கோடி ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளையும் சேலம் மாவட்டத்துக்கு நாம செஞ்சிருக்கிறோம். அதுல சிலவற்றை நாம் பட்டியலிட்டு சொல்லணும்னா, மினி டைடல் பார்க் அறிவிச்சோம். ஓமலூர் வட்டம் ஆனைக்கொண்டன் பட்டியல அமைச்சிட்டோம். கொலுசு உற்பத்தியாளர்களுக்காக பன்மாடி உற்பத்தி மையம் அமைக்கப்படும் அறிவிச்சோம். அரியா கவுண்டன் பட்டியல திறந்து வச்சுட்டோம். 3 நீர்நிலைகளை சீரமைக்க 52 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செஞ்சோம். அல்லிக்குட்டை ஏரிய திறந்து வச்சுட்டேன். போடிநாயக்கன்பட்டி ஏரியும் மூக்கினேரி ஏரியும் விரைவில் திறந்து வைக்கப்படும். அம்மாப்பேட்டை பகுதியில் ரயில்வே மேம்பாலம் அமைக்கப்படும் சொன்னோம். 92 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அமைக்கப்பட்ட ரயில்வே பாலத்தை கடந்த ஆண்டு திறந்து வச்சுட்டோம். தங்கு தடையின்றி குடிநீர் கிடைக்க 20 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் குடிநீர் வழங்கக்கூடிய பணிகள் நடந்துட்டு வருது. அதே மாதிரி வடிகால் பணிகளும் முடிஞ்சிருச்சு. ஒருங்கிணைந்த ஜவுளி பூங்கா அமைக்கப்படும் சொன்னேன். ஜாகீர் அம்மாபாளையத்துல 119 ஏக்கர் பரப்பளவுல 880 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அமைக்க இன்னைக்கு அடிக்கல் நாட்டியிருக்கிறார். 548 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 520 கிலோமீட்டர் தூரத்துக்கு பாதாள சாக்கடை திட்ட பணிகள் அமைக்கக்கூடிய பணிகள் நடைபெற்று வருகிறது. பல்நோக்கு விளையாட்டரங்கம் அமைக்கப்படும் அறிவிச்சோம். ஏற்கனவே மாண்புமிகு துணை முதலமைச்சர் உதயநிதி அவர்கள் அதை அடிக்கல் நாட்டியிருக்கிறார். இப்படி சொன்னதை செஞ்சு முடிக்கிற ஆட்சியா நம்ம திராவிட மாடல் ஆட்சியை நடத்திக்கிட்டு இருக்கிறோம்.